ஹரி ஓம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்லேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய நூலகம் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நான் அந்த தலைப்பில் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவில் 2வது பெரிய நூலகமாகும். 8 ஏக்கர் பரப்பில் 8 அடுக்குகளை கொண்டது, தரைத்தளத்தோடு. ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. இந்திய நூலகவியலின் தந்தை ரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர் ஆவார். 8 தளங்கள் என்னென்னு பார்க்கலாம். தரைத்தளம் பிரெய்லி நூல்கள், சொந்த நூல் படிப்பகம். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு உள்ளது. பருவ இதழ்கள், அதாவது 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்கு உள்ளன. 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. முதல் தளம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 2வது தளம் தமிழ் நூல்கள் உள்ளன. 3வது தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் உள்ளன. 4வது தளத்தில் பொருளியல், வணிகவியல், சட்டம், கல்வி போன்ற நூல்கள் உள்ளன. 5வது தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம் போன்ற நூல்கள் உள்ளன. 6வது தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7வது தளம் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம். 8வது தளம் கல்வி, தொலைக்காட்சி, அலுவலக பிரிவு உள்ளது. தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. நூலகம் முழுவதும் குளிர்சாதன வசதி உள்ளது. நூலகத்தில் படித்து உயர்ந்தவர்கள் பார்த்தா அண்ணா, நேரு, அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். மேலும் இங்கு கூட்டரங்கு, கலையரங்கு, கண்காட்சி அரங்கு, கருத்தரங்க கூடம் போன்றவை உள்ளன. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு உள்ளன. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் பார்த்தா கன்னிமரா நூலகம். அது சென்னை எழும்பூரில் உள்ளது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கொல்கத்தாவில் 1836 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட நூலகம்தான் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. உலகின் மிகப்பெரிய நூலகம்னா அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். தேங்க்யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.